இன்னைக்கு நம்ம வந்து கோத்ரேஜ் குரூப்பை பத்தி பார்க்க போறோம். கோத்ரேஜ் குரூப் வந்து இந்தியாவோட பிகெஸ்ட் பிசினஸ் சென்டர், பிகெஸ்ட் பிசினஸ் குரூப், பிகெஸ்ட் பிசினஸ் கொலாபரேட். கோத்ரேஜ் குரூப் வந்து 1897 ஆரம்பிச்சது. இதோட ஃபவுண்டர் வந்து அஷிரர் கோத்ரேஜ். கோத்ரேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கோத்ரேஜ் என்டர்பிரைசஸ் ரெண்டு டிவிஷன்ல ஃபிளாக்ஷிப் டிவிஷன். கோத்ரேஜ் குரூப் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், அப்ளைன்சஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ், இந்த பிசினஸ்லாம் இங்க இருக்காங்க. கோத்ரேஜ் குரூப்புக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா 1.1 பில்லியன் கன்சூமர்ஸ் இருக்காங்க. கோத்ரேஜ் குரூப்ல இருக்க ரெண்டு டிவிஷன் ஃபிளாக்ஷிப் கம்பெனி. கோத்ரேஜ் குரூப் வந்து குளோபல் வேல்யூ செயின்ல வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் லெவல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கோத்ரேஜ் குரூப் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் ஃபெமிலியரான கம்பெனியா இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலி விசிபிலிட்டியா இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 65%. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 48%. கோத்ரேஜ் குரூப் வந்து லத்தீன் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியன் கண்ட்ரிஸ், மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஹாங்காங், பெர்லின், மெக்சிகோ, ரஷ்யா, மொரிஷியஸ், மொராக்கோ, ரோம், இத்தாலி, கிரீஸ், ஹாலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த கண்ட்ரீஸ்ல அவங்களோட பிசினஸ் வந்து டாப் கியர்ல இருக்கு. கோத்ரேஜ் குரூப் வந்து என்எஸ்சில, பிஎஸ்சில லிஸ்ட் ஆகிருக்காங்க. கோத்ரேஜ் ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவில இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. இந்தியாவில வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 28%. கோத்ரேஜ் குரூப் வந்து இந்தியன் எக்கனாமிக் growth வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 19%. குளோபல் எக்கனாமிக் growth வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 10%. கோத்ரேஜ் குரூப்போட சேர்மன் வந்து இப்போ வந்து ஆடி கோத்ரேஜ். கோத்ரேஜ் குரூப்ல ஐஸ்கிரீம் டிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிராண்ட் பேர் வந்து கோத்ரேஜ் ஜெர்சி. இன்னொரு டிவிஷன் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, கோத்ரேஜ் அக்ரிவேட். கோத்ரேஜ் அக்ரிவேட் வந்து ஃபுல் அக்ரிகல்ச்சர் என்னென்ன தேவையோ அதான் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அதான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன தேவையோ அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. கோத்ரேஜ் குரூப்போட இன்னொரு பிசினஸ் வந்து லாக்ஸ் அண்ட் டைப்ரைட்டர்ஸ், மைக்ரோ ஓவன்ஸ், ஏசி, வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். கோத்ரேஜ் லாக்ஸ் வந்து கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸி கம்பெனி லிமிடெட் அந்த டிவிஷன்ல வரும். அந்த கம்பெனியோட பேர் வந்து கோத்ரேஜ் பாய்ஸி அண்ட் கம்பெனி லிமிடெட். அந்த கம்பெனி வந்து கோத்ரேஜ் லாக்ஸ், பியூரோஸ், சேஃப்டி லாக்கர்ஸ், கேஷ் பத்திரமா வைக்கிறதுக்கு அந்த சேஃப்டி லாக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்புறம் டைப்ரைட்டர்ஸ்ல நீங்க வந்து அவங்க சொந்த பிராண்ட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. கோத்ரேஜ் குரூப் வந்து ஏசிஸ், விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, மைக்ரோ ஓவன்ஸ், கிச்சன் தேவையான அந்த சிம்னி லைட்ஸ் அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. கோத்ரேஜ் பாய்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து கோத்ரேஜ் குரூப்புக்கு அதோட சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 28%. கோத்ரேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அதுவும் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனி. கோத்ரேஜ் ஜெர்சி ஐஸ்கிரீம் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்ல சேல்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல வந்து அதோட மார்க்கெட் ஷேர் வந்து 35%. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதோட மார்க்கெட் ஷேர் வந்து 28%. கோத்ரேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல எல்லா கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து 100% நல்லா இருக்கு. எல்லா கம்பெனி வந்து கேஷ் கோ கம்பெனி. எல்லா கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து ஹைல இருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல, இன்டர்நேஷனல் ஹைல இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்ல நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாலயும் வெளிநாட்டுல வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷன், industries, eradication of poverty, rural electrification, rural transportation, rural education, அதுக்கு வந்து CSR activities பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் climatic changeக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு இவங்க வந்து யூஎன் கிட்ட 100 crores கொடுத்திருக்காங்க. கோத்ரேஜ் குரூப் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்ல ஃபெமிலியரான ஒரு கம்பெனி. கோத்ரேஜ் குரூப் வந்து ஏவியேஷன் செக்டர்லயே வந்து நல்ல லீடிங்கா இருக்காங்க. யூஎஸ்ல இருக்க போயிங் கம்பெனிக்கோ, ஏர்பஸ் கம்பெனிக்கோ இவங்க வந்து ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், பேசஞ்சர் ஏரோப்ளைன், கார்கோ ஏரோப்ளைனுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் வந்து அவங்களோட மெயின் கஸ்டமர் வந்து போயிங் கம்பெனி ஆஃப் யூஎஸ்ஏ, அப்புறம் வந்து ஏர்பஸ் ஆஃப் யூஎஸ்ஏ. கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல 85% இருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து 35% இருக்காங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.